செங்கோட்டையன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் அனிதா டேனியல் மேடம். வணக்கம் சார். ஓபிஎஸ் அவர்களையும் டிடிவி தினகரன் அவர்களையும் செங்கோட்டையன் அவர்கள் போய் சந்திச்சிருக்காரு அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் வருது. இது எந்த அளவுக்கு உண்மை? இந்த சந்திப்புக்கு பின்னணி என்னவா சார் இருக்கு? இதில் ஜோக் என்னன்னா, இது எதுவுமே எடப்பாடிக்கு தெரியாதுதான். எடப்பாடி ரொம்ப டென்ஷனாக இருக்காரு. எந்த தொண்டனும் தொண்டன்வான் தலைவன்வான் அதுன்வான் இதுன்வான் என்கிட்ட மணிக்கணக்காக பேசுவானுங்க, அப்படி பேசுவானுங்க இப்படி பேசுவானுங்க, ஒருத்தன் கூட சொல்லலை. அதாவது இது இன்றைக்கி தேவர் ஜெயந்தி, இன்றைக்கி பாண்டியன் ஹோட்டலில் ஓபிஎஸ் தங்கியிருக்காரு. அந்த ஹோட்டல்லையே போய் செங்கோட்டையன் ஸ்டே பண்ணியிருக்காரு. 2 பேரும் மீட் பண்ணியிருக்காங்க. மீட் பண்ணிவிட்டு பேசிட்டு அப்படியே அங்கேருந்து ஒரே காரில் சிவகங்கை மாவட்ட எல்லை வரைக்கும் வந்திருக்காங்க. அப்புறம் அங்கே சிவகங்கை மாவட்ட எல்லையில் அவங்க எல்லாரும் வரவேற்று 2 பேரும் ஓபிஎஸோட பிரச்சார வேன்லேயே ஏறி தேவர் நினைவிடத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ இது வரைக்கும் வருவாங்க போவாங்க, அவங்க 2 பேரும் ஒரே காரில் வராங்க அப்படின்றதெல்லாமே தெரியவே இல்லை. அதுக்கப்புறம் பின்னாடி காரில் டிடிவி தினகரன் வர்றாரு. டிடிவி தினகரன் மீட் பண்ணுறாரு. இவங்கெல்லாம் டிடிவி தினகரனுக்காக காத்திருக்காங்க. டிடிவி தினகரன் மீட் பண்ணுறாங்க. அப்போது டிடிவி தினகரன், ஓபிஎஸ்ஸு, செங்கோட்டையன் இந்த 3 பேரும் ஒன்றா மீட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முக்குலத்தோர் பிரதிநிதிகள், ரைட்டுங்களா? கள்ளர், மறவர், அகமுடையார் அவங்களுடைய பிரதிநிதிகள் தான் இவங்க 2 பேரும். அதுக்கப்புறம் தான் ஜோக்கு என்னென்னா, சசிகலாவுக்காக டிடிவி காத்து நிற்கல. அவங்க 2 பேருக்குள்ளே நிறைய தகராறு இருக்குது. சொத்து பத்து தகராறு, ஒரு 1800 கோடி ரூபாய்க்கு தகராறு இருக்குது. அவங்க எல்லாருமே பிரிஞ்சு போயிட்டு அவர் போயிட்டார். சசிகலா ஓபிஎஸ்ஸையும் செங்கோட்டையனையும் சந்தித்து ஒரு குரூப் ஃபோட்டோ எடுக்கும்போது ஓபிஎஸ் நவுந்து போக சசிகலா வலித்து பக்கத்தில் நிற்க வச்சு ஓபிஎஸ் ஒரு புகைப்படம் எடுத்திருக்கார். இது எதுவுமே எடப்பாடிக்கு தெரியாதான். எடப்பாடி பயங்கர டென்ஷனில் இருக்கார். கிட்டத்தட்ட ஏடிஎம்கே உடஞ்சிருச்சு. இனிமேல் போட்டு வேறு கதை தான் ஏடிஎம்கேல நடக்க போகுது. சார், இப்போ இவ்வளோ தூரம் செங்கோட்டையன் அவர்கள் இபிஎஸ்க்கு தெரியாமல் போயிருக்காரு. ஸோ இது பிஜேபி ஏவி விட்ட ஒரு விஷயமா இருக்குமா? கண்டிப்பாக. அதாவது முதல்ல செங்கோட்டையன் ஒரு தகராறு பண்ணுறாரு. என்னென்னா, ஒரு விழா மாநாடு, விவசாயிகள் மாநாடு நடத்துகிறாரு. அந்த மாநாட்டில் இபிஎஸ் எம்ஜிஆர் படத்தை போடல, ஜெயலலிதா படத்தை போடல அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் ஒரு தகராறு பண்ணுறாரு. தகராறு பண்ண உடனே எல்லாரும் செங்கோட்டையன் இவ்வளோ எதிர்ப்பு காட்டுறாரு அப்படின்ட்டு சொல்கிறாரு. அப்போது அதுக்கு முன்னாடி ஒரு கதை ஓடிச்சு. என்னென்னா, செங்கோட்டையன், சிவி சண்முகம், கேபி முனுசாமி, அதுக்கப்புறம் இன்னும் 2 மினிஸ்டர்ஸ், நத்த விஸ்வநாதன், கேபி அன்பழகன், இவங்க எல்லாருமே போய் எடப்பாடியை சந்தித்து அதிமுகவில் அதிருப்தியாக இருக்கக்கூடிய மற்ற தலைவர்கள் எல்லாருமே, சசிகலா, ஓபிஎஸ் எல்லாரையுமே சேர்க்கணும், டிடிவி தினகரன் எல்லாரையுமே சேர்க்கணும், ஒருங்கிணைந்த அதிமுகவாக வரணும் அப்படின்னு கேட்டோம் நாங்கள் எடப்பாடி அப்படின்னா. அதுக்கு பதில் சொன்ன எடப்பாடி என்ன சொன்னார், அது மாதிரி யாரும் என்ன கேட்கல, எல்லோரும் பச்சை பொய் சொல்கிறாங்க, இதோ பக்கத்துலேயே வேலுமணி நிற்கிறாரு, வேலுமணியை கேளுங்க, அவர் வந்தாரா அப்படின்னோடனே வேலுமணி அதை பற்றி எதுவும் பதில் சொல்ல. கட்சி ஆஃபீஸில் தான் அது நடந்தது. அப்படி ஒரு தகராறு அவர் இல்லைன்னு சொல்லி நாடகம் நடிச்சுட்டு போன ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, செங்கோட்டையன் இந்த மாதிரி எடப்பாடி எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் புறக்கணிக்கிறார் அப்படின்னு ஒரு கலக குரலை எழுப்புறார். கலக குரல் எழுப்பினோடனே எல்லாரும் என்ன எதிர்பார்த்தாங்க, செங்கோட்டையன்லாம் ஒரு ஆளா? செங்கோட்டையனை அவங்க பொண்டாட்டி டிரைவர் வீட்லேயே ஒரு தங்கியிருக்காரு, டிரைவர் குடும்பத்தோடையே ஒரு இருக்கார், வீட்டுக்கே வரமாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு போயஸ் கார்டனில் கம்ப்ளைண்ட் பண்ண உடனே அவருடைய மாவட்ட செயலாளர் பதவி, மந்திரி பதவி, அந்த பதவி, இந்த பதவி, எல்லா பதவியும் ஜெயலலிதா எடுத்து விட்டுச்சு. ஸோ அவ்வளோதான். மாவட்ட செயலாளர் பதவி நீக்கம், மந்திரி பதவி நீக்கம், அதெல்லாம் நீக்கம், எல்லாம் நீக்கம். ஜெயலலிதா உயிரோடு இருக்க வரைக்கும் திரும்பி வரவே முடியல. அதுக்கப்புறம் சசிகலா எடப்பாடி முதலமைச்சர் ஆகும்போது தான் அவர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக அவர் வர்றார்.
இதுதான் வந்து செங்கோட்டையன். செங்கோட்டையன்லாம் ஒரு ஆளா அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்க. மிஞ்சி போனால் ஒரு 2 சட்டமன்ற தொகுதி, 2 சட்டமன்ற தொகுதியில் 2 ஒன்றியம், ஒரு 4 சட்டமன்ற தொகுதியில் இவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்கும். கோபிலேயே ரொம்ப நாள் நிற்கிறதுனால கோபியில் எம்எல்ஏவாக இருக்கார். அது ஒரு நாடார் தொகுதி அது. அங்கே வந்து அவங்களெல்லாம் ஏமாற்றிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு மாதிரி தான் நினச்சாங்க. ஆனால் அந்த தகராறு பண்ணப்புறம் அவரை கூப்பிட்டு பேசுகிறது யாருன்னா நிர்மலா சீதாராமன். அதுக்கப்புறம் நிர்மலா சீதாராமன் யார்கிட்ட கூட்டின்னு போய் செங்கோட்டையனை காட்டுறாங்கன்னா அமித்ஷா கிட்ட கொண்டு போய் காட்டுறாங்க. அப்போ தான் செங்கோட்டையனுடைய விஸ்வரூபம் தெரிஞ்சுது. அடடடடா, கோபியில் வந்து டீ ஆற்றிக்கிட்டு இருந்த செங்கோட்டையனுக்கு டெல்லி வரைக்கும் செல்வாக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி தான். அப்போ தான் செங்கோட்டையனை சீரியஸாக பார்க்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அவர் சைலண்டாக விட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து மீண்டும் ஒரு பேட்டி கொடுத்தாரு கொஞ்ச நாள் பொறுத்து. இந்த மாதிரி கட்சியில் வந்து எல்லாரையும் நீக்கப்பட்டவங்களை எல்லாரையும் சேர்க்கணும், அதுக்கு நான் வந்து 10 நாள் கெடு தரேன், இவர் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணணும், யார் எடப்பாடி ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டி கொடுத்தாரு. அப்புறம் இவர் பேட்டி கொடுத்துட்டு ஒதுங்கிடுவார்னு பார்த்தா ஒரு நேராக போய் பார்க்குறது வந்து அமித்ஷா கிட்ட. அப்போ தான் எடப்பாடி போய் அமித்ஷாவை பார்த்து பேசி கூட்டணி அது இதெல்லாம் முடிவு பண்ணி எல்லாம் பண்ணி ஃபுல் ஃப்ளெட்ஜில் இருக்கார் எடப்பாடி. ஃபுல் செல்வாக்கில் எடப்பாடி இருக்கும்போது செங்கோட்டையனெல்லாம் என்கரேஜ் பண்ண மாட்டாங்கன்னு பார்த்தா ஸ்க்ரீன் பிளேவே அமித்ஷா தான் போய் பார்த்து பேசினார். அது அமித்ஷாவை பார்த்ததா செங்கோட்டையனும் சொல்ல, அமித்ஷா கிட்ட பேசினதா அமித்ஷாவும் சொல்லலை. அப்படி ஒன்று நடந்தது. அவர் ரயில்வே மந்திரியை பார்த்தாருனாரு, ட்ரெயின் வந்து கோபியில் நிற்கலைன்னாங்க, அதெல்லாம் நிற்க வைக்கிறேன்னாரு. இந்த மாதிரிலாம் கதை ஓடிச்சு. ஆக மொத்தம் செங்கோட்டையனுடைய ஆப்ரேஷன் ஃபுல்லாகவே வந்து அமித்ஷா பிஜேபி தான், ரைட்டா? அப்போது இப்போ வந்து அவர் ஓபிஎஸ்ஸை போய் சந்திக்கிறாரு அப்படின்னா அது வந்து அமித்ஷா தூண்டுதல் இல்லாமல் நடக்கவே நடக்காது. அதனால் பிஜேபியுடைய ஒர்க்கு தான் இது. பிஜேபி வந்து அதிமுகவை உடைக்குது, உடைச்சிடுச்சு. இனி பழைய அதிமுக என்பது இல்லை. தேவர் ஜெயந்தி அன்னைக்கு எடப்பாடிக்கு நாள் குறித்து முகூர்த்தம் குறித்து படையல் போட்டானுங்க. முக்குளத்தூர் எல்லோரும் சேர்ந்து 3 பேர், ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா 3 பேரும் சேர்ந்து எடப்பாடிக்கு படையல் போட்டு அவரை வந்து பகடக்காயாக்கி அவரை வந்து ரோட்டில் உருட்டி விட்டானுங்க. இதுதான் நடந்தது. சார், இப்போ இதை இவ்வளோ தூரம் வந்து சொன்னீங்க, இதில் வந்து சசிகலாவும் வந்து இணைஞ்சிருக்காங்கன்ற மாதிரியான ஒரு சொன்னீங்க. இதில் சசிகலாவுடைய பங்கு எந்த அளவுக்கு இருக்குது, என்னவெல்லாம் சார் இருக்குது? இதில் வந்து சசிகலாவுடைய பங்கு தாங்க ரொம்ப பெரிய பங்கு. சசிகலா வந்து மேக்சிமம் எப்படி பண்ணாங்கன்னா, சசிகலா வந்து கெஞ்சிக்கிட்டே இருந்தாங்க. டிடிவி தினகரன் கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. டிடிவி தினகரன் வந்து ஒரு 1800 கோடி ரூபாய் அந்த அம்மாட்ட வாங்கிட்டு உங்களை வந்து கட்சியில் பொதுச் செயலாளர் ஆக்குறேன், அது ஆக்குறேன், இதாக்குறேன்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டார். அது வந்து அவங்களுக்குள்ள ஒரு பெரிய சண்டையாக போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க வந்து திவாகரை நம்ப ஆரம்பித்தாங்க. அவங்களுடைய சொந்த தம்பி திவாகரை நம்ப ஆரம்பித்தாங்க. அவர் வந்து எல்லா அதிமுககாரங்கிட்டையும் அவர் வந்து பேச ஆரம்பித்தார். அப்போ தான் ஒரு டீம் போயிட்டு எடப்பாடியை பார்த்து பிரிந்தவர்களை எல்லாம் சேர்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டது. அதுக்கு திவாகரோட தூண்டுதல் தான் அதுக்கு காரணம். அப்படின்னா நிலவரம்லாம் போச்சு. எப்போவுமே நான் மீண்டும் வருவேன், நான் வந்து கட்சியில் சேருவேன் அப்படின்னு இந்த அம்மா சொல்லிக்கினே இருக்கும் ப்ரெஸ் மீட்டில். அது வந்து கேட்டு 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 சலித்து போயிட்டு அடப்போமா வேறு வேலை இல்லை அப்படின்னு. ஆனால் சசிகலா ஆட்கள் மட்டும் நம்மக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, சின்னம்மா வந்து சாதாரண நாள், அது என்றைக்காவது ஏதாவது ஒரு வேலை பண்ணும், அது சும்மா விடாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எடப்பாடிக்கிட்டையும் பேசியிருக்காங்க. எடப்பாடி வந்து ஓபிஎஸ்கிட்டையும் பேசியிருக்கார். ஓபிஎஸ்கிட்ட அவர் என்ன பேசினார்னா, நீங்கள் கட்சிக்குள்ளே வந்துடுங்க, கேஸெல்லாம் அவர் ஒரு 9 கேஸ் போட்டிருக்காரு ஏடிஎம்கேல, இந்த 9 கேஸையும் நீங்கள் வந்து வாபஸ் வாங்கிடுங்க, கட்சிக்குள்ளே வந்துடுங்க அப்படின்ற மாதிரி. அவர் வந்து பொருளாளர் பதவி கேட்க, அவங்க வந்து ஆலோசகர் பதவி தரேன்ற மாதிரி இவங்க சொல்ல, அப்படி ஒரு ட்ராக் வந்து அங்கே போயிட்டே இருந்தது. இதெல்லாமே போயிட்டே இருந்தது. இதுக்கெல்லாம் முடிவு இல்லாமல் இருந்தது. இவர் டக்குன்னு அமித்ஷா கிட்டே போனார். அமித்ஷா வந்து இவங்க சம்பந்தி மேலே ஒரு கேஸு, அமலாக்கத்துறை கேஸு, நான் உள்ள தள்ளிடுவேன் அப்படின்னு மிரட்டினார். இவர் வந்து நான் வந்து பிஜேபி அலையன்ஸுக்கு வரேன்னு சொன்னார். இவர் வந்து பிஜேபி அலையன்ஸோடு போனார்.
அதுக்கப்புறம் விஜய் அலைன்ஸு வரும், விஜய் வந்து எங்கள் கூட வருவார், இதோ சமிஞ்ஞை வந்துருச்சு அப்படின்ற மாதிரி கொடியை பார்த்து இவரே பேசினார், எடப்பாடியே பேசினார். அதுக்கப்புறம் ஆர்பி உதயகுமார் வந்து எங்கள் கூட வந்தாங்கன்னா தமிழக வெற்றி கழகம் வந்து நல்லாயிருக்கும், இல்லைனா திமுக வந்து தமிழக வெற்றி கழகத்தை அழிச்சிடும் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்ல ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் ராஜேந்திர பாலாஜி நீங்கள் வந்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்காக எல்லாம் வேலை செய்வோம் அப்படின்ற மாதிரி அவர். அதுக்கப்புறம் செல்லூர் ராஜு நாங்கள் யாரையும் தேடி போக மாட்டோம், எங்களை தேடி தான் எல்லோரும் வரணும் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு முறுக்கின்னு சொல்லி இந்த மாதிரி தமிழக வெற்றி கழகத்தோட ஒரு சைடு பிஜேபி ஃபைனலைஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தமிழக வெற்றி கழகம் வந்து ஃபைனலைஸ் ஆயிடுச்சு. இதுக்கு இடையில் ஓடிக்கிட்டு இருந்தது என்னென்னா அண்ணாமலை. அவர் வந்து எடப்பாடியை ஏற்றுக்கவே இல்லை. அவர் என்ன பண்ணார், டிடிவி தினகரனை தூண்டி விட்டு எடப்பாடிலாம் ஒரு ஆளாக, அவரெல்லாம் வந்து நாங்கள் முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். இவர் என்ன தனி ஆவர்த்தனம் பண்ணுறாரு, இது ஒரு வேளை அண்ணாமலையோட தூண்டுதலால் தான் அவர் தனி ஆவர்த்தனம் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு விளக்கமும் அவங்க சைட்லேருந்து வந்துச்சு. இல்லை இல்லை இல்லை, இது வந்து அமித்ஷாவோட ஏற்பாடு, அமித்ஷா வந்து கடைசி வரைக்கும் எடப்பாடி தான் முதலமைச்சர்னு சொல்லவே இல்லை, அதிமுகவுடைய பொதுச் செயலாளர்னு எடப்பாடியை சொல்லவே இல்லை. அப்போ அந்த பொதுச் செயலாளரும் முதலமைச்சரும் வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருந்தது எடப்பாடிக்கும் அமித்ஷாக்கும் இடையில். இந்த நிலையில் தான் வந்து டிடிவி தினகரன் வந்து இந்த மாதிரிலாம் பேச ஆரம்பித்தார் எடப்பாடின்னு. அப்போது இது எல்லாமே வேஸ்ட்டு போல் இருக்குது, இது ஒன்றும் நடக்காது, இவர் எடப்பாடி வந்து எடப்பாடி விஜய் பாஜக கூட்டணி அமைஞ்சு அவங்க வந்து ஆட்சிக்கே வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு நிலவரம்லாம் சொல்ல ஆரம்பித்தாங்க. அப்போவும் சசிகலா ஆட்கள் வந்து நம்பிக்கையோடு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, டிசம்பருக்குள்ளே பாருங்கள் என்ன நடக்க போகுது ஏடிஎம்கேல அப்படின்னு பாருங்கள் அப்படின்னாங்க. அப்போ தான் இப்போது முக்குளத்தூர் எல்லோரும் ஒன்றா சேர்ந்துட்டு எடப்பாடிக்கு ஆப்படித்து ஒரு நிலவரத்தை இவங்க பண்ணுறாங்க. அப்போ அது சசிகலாவுடைய ரோலையும் அது மறுக்கவே முடியாது. அது சசிகலாவுடைய இன்ஸ்டிகேஷன் தான். அந்த அம்மா கிட்ட ஒரு 2000-3000 கோடி இருக்குது சொத்து, சும்மா லிக்விடாக இருக்குது. மொத்தம் ஒரு 7.5 லட்சம் கோடி ரூபா கொள்ளடிச்சு வச்சுருக்கு ஜெயலலிதாவோடு சேர்ந்து. அந்த 7.5 லட்சம் ரூபா பேக்ரவுண்டில் அந்த 2000-3000 கோடி லிக்விட் கேஷாக இருக்கிறத வச்சு விளையாடுது சசிகலா. அதோட திருவிளையாடல்களில் ஒன்று தான் இப்போ நடந்தது. சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக உடஞ்சதான்னு சொல்கிறீங்க. அப்போது இன்னும் சில காலங்கள் தான் இருக்குது எலெக்ஷன் வர்றதுக்கு. ஸோ மீண்டும் வந்து டிஎம்கே தான் ஆட்சி அமைக்குமா சார்? வேறு வழி இல்லை. இப்போ எதிர்கட்சியாக இருந்தது வந்து அதிமுக. அதிமுக இன்றைக்கி பீஸாக எகிரி போயிடுச்சு. போன பார்லிமெண்ட்டு தேர்தலில் வந்து எடப்பாடி தனியாக நின்னார், இவங்கெல்லாம் தனியாக நின்னாங்க. எடப்பாடி 20% வாங்கினாங்க, இவங்க 18% வாங்கினாங்க. இப்போ இந்த 18% வாங்கினவங்கெல்லாம் ஒரு அணியாக இன்றைக்கி வந்துட்டாங்க ரைட்டா. அதில் அடிஷ்னலாக சசிகலாவும் வந்துடுச்சு. இன்றைக்கி ஸ்ரீதர் வாண்டையார்னு ஒருத்தர் வந்து எங்கள் சமாதியில் வந்து தகராறுலாம் பண்ணியிருக்காரு. அவரெல்லாம் சமாதானப்படுத்தி ஒன்று சேர்ந்து எல்லா வேலையும் செங்கோட்டையன் பண்ணியிருக்காரு. அவர் அந்த சாமியாருங்களெல்லாம் அடிச்சிட்டார். அந்த மாதிரி தகராறுலாம் நடந்திருக்கு. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பண்ணி அணைச்சி கிணைச்சி முக்குளத்தோர் வாக்குகள் எல்லாத்தையுமே வந்து ஒன்றா திரட்டி நிற்க வச்சுருக்காங்க. அப்போது போன தடவை வந்து முக்குளத்தோர் வாக்குகள் வந்து மதுரைக்கு இந்த சைடில் வந்து போயிடுச்சு. அதில் வந்து மதுரையில் 3வது இடம், ராமநாதபுரத்தில் டெபாசிட் இல்லை, தேனியில் டெபாசிட் இல்லை. இந்த கண்டிஷனில் தான் அதிமுக இருந்தது. பல இடங்களில் வந்து காணாமல் போயிடுச்சு. போன சட்டமன்ற தேர்தலில் 25 தொகுதிகளில் வந்து நம்ம டிடிவி தினகரன் வந்து அதிமுகவை தோற்கடிச்சார். இப்போ அந்த 25 தொகுதிகள் அப்படியே இப்போ திரும்பி வருது. 25 தொகுதிகளில் தோற்கடிக்கிறார். அப்போ போன சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடியோட யார் இருந்தா, ஓபிஎஸ் இருந்தார். இப்போது ஓபிஎஸ் டீம் கம்ப்ளீட்டாக போச்சு. போன சட்டமன்ற தொகுதியில் எடப்பாடியோட யார் இருந்தால், செங்கோட்டையன் இருந்தார். இப்போ செங்கோட்டையன் டீம் வந்து இப்போ செங்கோட்டையனை கட்சியை விட்டு எடுக்காமல் ஒன்றும் பண்ண முடியாது. கண்டிப்பாக கட்சியை விட்டு எடுக்கணும். இல்லைனா அதுக்கும் அவன் எடுக்கலைன்னா எடப்பாடிக்கு முதுகெலும்பு இல்லைன்னுவாங்க. ஏன்னா கட்சியை விட்டு வெளியே விரோதமாக போன ஒருத்தனோட சேரக்கூடாது, போய் இவர் சேர்ந்துருக்காரு யார், செங்கோட்டையன். அதனால் அதுக்கு அடுத்த ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்கணும். இல்லைனா எடப்பாடி வந்து முதுகெலும்பு இல்லைன்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிடுவாங்க.
இப்போது எடப்பாடி வந்து முன்ன இருந்ததை விட அதிகமான ஆதரவு வந்து பெருக்கிட்டாரு. அவர் 186 தொகுதிகளில் சுற்றுப்பயணம் பண்ணிட்டாரு, செல்வாக்கை வளர்த்துட்டாரு, அது பண்ணிட்டாரு, இது பண்ணிட்டாருன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு பேரிடியாக வந்து இந்த காம்பினேஷன், முக்குளத்தூர் காம்பினேஷன் வந்து வந்துடுச்சு. இப்போது எப்போவுமே வந்து தேவர் ஜெயந்திக்கு வரக்கூடிய வேலுமணி வந்து இந்த முறை வரவே இல்லை. ரைட்டா? தங்கமணி வந்து எந்த விழாவிலையும் கலந்துக்கிறது இல்லை. அப்போது இவங்களாம் தான் இந்த 6 மினிஸ்டர்கள் போய் எடப்பாடியை பார்த்தது. சிவி சண்முகமும் காணோம். ரைட்டா? கேபி அன்பழகனையும் காணோம், நத்தம் விஸ்வநாதனையும் காணோம். அப்போது இந்த டீம் எல்லாமே ஒன்றா சேர்ந்து எடப்பாடி அல்லாத ஒருத்தரை வந்து முதல்வர் வேட்பாளராக இவங்க அறிவிப்பாங்க. எடப்பாடி முதல்வர் வேட்பாளர் இல்லை, இன்னொருத்தர் வந்து முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு இவங்க அறிவிக்கிறாங்கன்னா எடப்பாடி ஆதரவாளர்கள் தனியாக நிற்பாங்க. அப்போது எடப்பாடி தனியாகவும் மற்றவங்க தனியாகவும் நிற்கும்போது உங்களுக்கு என்னதான் விஜய் வந்து விஜயோட வந்து எடப்பாடி நேரடியாக அலைன்ஸ் வச்சு போனால் கூட விஜய் தான் முதல்வர் அப்படின்ற மாதிரி ஏற்றுக்கிட்டு எடப்பாடியால் போக முடியாது. அதையும் மீறி அவர் நேரடி அலைன்ஸ் வச்சு போனால் கூட இது எல்லாத்தையும் தாண்டி மிஞ்சி நிற்கிறது எது? திமுக. ரைட்டுங்களா? திமுக வந்து அப்படியே இன்டாக்டாக இருக்குது, எந்த சேதாரமும் இல்லை. ஆனால் அதிமுகவில் 2ஆக உடஞ்சிருக்கு அதிமுக. இப்போ வந்து இனி வந்து ஒட்டாது, என்ன பண்ணாலும் இனி ஒட்டாது, என்ன எக்ஸசைஸ் பண்ணாலும் ஒட்டாது. அப்போது எடப்பாடியை வந்து தனித்து விடப்படுறார். எடப்பாடி தனித்து விடப்படுறார் அப்படின்ற ஒரு கண்டிஷன்ஸ் வந்துச்சுன்னா அது திமுகவுக்கு தானே அட்வான்டேஜ் வரும். இப்போ திமுகவில் வந்து நீங்கள் இன்னும் விஜய் முடிவெடுக்கலை. அதிமுக பாஜக கூட்டணிக்கு வர்றதா விஜய் முடிவெடுக்கவே இல்லை. ரைட்டா? அது அப்படியே தனியாக அந்த ட்ராக் நிற்கிது. இந்த சைடில் வந்து அதிமுக 2ஆக உடஞ்சிருச்சு, இன்னும் உடையும். இப்போ வரைக்கும் உடஞ்சிருக்கு. செங்கோட்டையன், ஓபிஎஸ், சசிகலா, தினகரன் அந்த அளவில் நிற்கிது. இதுக்கப்புறம் வேலுமணி, தங்கமணி எல்லாருமே வந்து உடையக்கூடிய ஒரு சூழல் என்பது வரும். அப்போது நீங்கள் வந்து முதலமைச்சர் வேட்பாளரை மாற்றினா தான் நாங்கள் ஒத்துமையாக வருவோம்னு சொல்லுவாங்க. முதலமைச்சர் வேட்பாளரை எடப்பாடி மாற்றினாலும் சரி, எடப்பாடி பொதுச் செயலாளர் இல்லைன்னு சொன்னாலும் சரி, ஏடிஎம்கே வந்து ஒத்துமையாகாது. ஏன்னா எடப்பாடியாக தான் இருப்பார். அதையும் மீறி எடப்பாடி நான் அரசியலை விட்டே போகிறேன்னு சொல்லிட்டு ஒதுங்கி ஓடினார்னா தான் அதிமுக மறுபடியும் பழைய மாதிரி சேர்ந்து சசிகலா பொதுச் செயலாளர், செங்கோட்டையன் முதல்வர் வேட்பாளர், இல்லைனா வேலுமணி முதல்வர் வேட்பாளர் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபார்மேஷனுக்கு வந்து அதுக்கப்புறம் அண்ணாமலை வந்து பாஜக தலைவர் அப்படின்னு அண்ணாமலை, எடப்பாடி தானே அண்ணாமலையை காலி பண்ணார், அண்ணாமலை வந்து பாஜக தலைவர் அப்படின்ற மாதிரி வந்து இவங்கெல்லாம் சேர்ந்து விஜயை மிரட்டி, ரைட்டா, கரூரில் இந்த கேஸில் வந்து உன்னை உள்ள தள்ளிடுவோன்னு மிரட்டி விஜய் இவங்களோட கூட்டணி வந்தால் தான் திமுக ஆட்சிக்கு செக்கு வரும். இது நடக்குமா நடக்காதா அப்படின்றது வந்து மிக 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 பெரிய கேள்விக்குறி. அதனால தான் திமுக வரும்ன்றோம். ஓகே சார், புதிய தகவலை பகிர்ந்துக்கிட்டீங்க, மிக்க நன்றி சார். வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி.